கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தாலி கயிற்றை வைத்து தாயின் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கடலூர் அருகே தாயை கத்திரிக்கோலால் கழுத்தை அறுத்துள்ளான் செல்ல மகன். எதற்காக நிகழ்ந்தது இந்த கொடூர சம்பவம்? சிறுவர்கள் திசை மாற காரணம் யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழக்குப்பம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். லாரி ஓட்டுநரான இவருக்கும் மகேஸ்வரி என்பவருக்கும் கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் குணசேகரன் லாரி ஓட்ட சென்றால் வீட்டிற்கு சில நாட்களுக்கு பின்னர்தான் வந்து செல்வார் என்று கூறப்படுகிறது. அப்படி வீட்டுக்கு வந்து செல்லும் பொழுது வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் தனது மகன்களுக்கு தேவையான தின்பண்டங்களையும் அதிக அளவில் வாங்கி வந்து கொடுத்துவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் தீபாவளிக்காக தனது மனைவி மற்றும் மகன்களுக்கு புத்தாடை வாங்கி வந்து கொடுத்ததோடு மகேஸ்வரியை புத்தாடை அணிந்து கொள்ளுமாறு கணவன் குணசேகரன் கூறியுள்ளார். ஆனால் மகேஸ்வரி புத்தாடையை அணியவில்லை. இதனால் அவர்களுக்குள் 19ஆம் தேதி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது மகேஸ்வரியை குணசேகரன் கடுமையாக அடித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மகேஸ்வரி தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு கோபித்துக் கொண்டு வயலுக்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அக்கம் பக்கத்தினர் மகேஸ்வரியை அவர் சென்ற விவசாய நிலம் பகுதிக்கு தேடிச் சென்று பார்த்தபோது அங்குள்ள விவசாய நிலத்தில் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்துள்ளார் மகேஸ்வரி. இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் கதறி எழுததோடு இதுகுறித்து மகேஸ்வரியின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். உடனே திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மகேஸ்வரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றிய போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மகேஸ்வரி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது மகேஸ்வரி உடல் அருகே கிடந்த சட்டை பட்டன்களை எடுத்த போலீசார் அவரது கணவர் குணசேகரன் மீது சந்தேகம் அடைந்தனர். அன்று குணசேகரனால் மகேஸ்வரி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போது குணசேகரன் அணிந்திருந்த சட்டையில் இருந்த பட்டன்கள் அனைத்தும் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது குணசேகரன் அணிந்திருந்த அதே பிராண்டட் ஷர்ட் தனது மகன்களுக்கும் வாங்கி வந்து கொடுத்தது தெரிய வந்தது. இதனால் அவரது 2 மகன்களிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்களது 14 வயது சிறுவனான 2வது மகன் அணிந்திருந்த சட்டையில் இருந்த 2 பட்டன்கள் சட்டையில் இல்லாததால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த சிறுவனை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிறுவன் கொடுத்த வாக்குமூலம் அதிர்ச்சியடைய வைத்தது. சிறுவன் கூறும் போது, அன்றைய தினம் எனது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அம்மாவை அப்பா அடித்தார். அதனை நான் தடுக்கவில்லை. அவரை கேள்வி கேட்கவில்லை என கூறி அம்மா என்னை அடித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நான் அம்மா நடந்து சென்ற போது பின்தொடர்ந்து சென்று வயல்வெளி பகுதியில் கீழே தள்ளி அவரது கழுத்தில் கால் வைத்து மிதித்து கொன்றேன் என்று அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். அதாவது தாய் மகேஸ்வரியை தந்தை குணசேகரன் கடுமையாக தாக்கும் போது 2வது மகன் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்துள்ளார். அதன் பிறகு குணசேகரன் வெளியே சென்றதும் அவர் என்னை அடித்த போது ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய்? நீ உனது அப்பாவுக்கு ஆதரவாக இருக்கிறாயா என கேட்டு மகேஸ்வரி தனது 2வது மகனை கோபமாக பேசி அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மூச்சு திணறிய தாய் மகேஸ்வரியின் தாலியை வைத்து கழுத்தை நெரித்து கொண்டதாகவும் செல்ல மகன் பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். லாரி ஓட்டுநரான குணசேகரன் விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நிறைய தின்பண்டங்களை வாங்கி வருவார்.
2 பிள்ளைகள் மீதும் பாச மழையை பொழிவார். அவர்களது படிப்பு செயல்பாடுகள் குறித்து கண்டுகொள்ளாமல் எல்லை மீறி செல்லம் கொஞ்சுவார். இதனால் 2 பிள்ளைகளுமே அப்பா செல்லம் என இருந்திருக்கிறார்கள். ஆனால் குடித்துவிட்டு வர வேண்டாம், தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம், சேமிக்க வேண்டும், சம்பளத்தை குடித்து செலவு செய்யாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என சண்டை போடும் மனைவி மகேஸ்வரியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் குணசேகரன் கோபத்தில் உன்னை கொல்லப் போகிறேன் என மகேஸ்வரியை பார்த்து ஆவேசமாக கூறியுள்ளார். மேலும் தனது பிள்ளைகள் முன்னால் தன்னை ஒரு தவமாய் தவமிருந்து பட ராஜ்கிரண் போலவும் அப்பா பட சமுத்திரக்கடி போலவும் காண்பித்துக் கொள்ளும் குணசேகரன் மனைவியை வில்லியை போல சித்தரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் என்ன காரணத்திற்காக அப்பாவை அம்மா கண்டிக்கிறார் என்பதை அறியாத பிள்ளைகள் எப்போது பார்த்தாலும் அப்பாவை அம்மா கொடுமைப்படுத்துகிறார் என்ற மனநிலையில் இருந்திருக்கிறார்கள். இதன் விளைவுதான் தந்தையால் தாக்கப்படும் போது தட்டி கேட்காத 2வது மகன் தன்னை தாக்கிய தாயை பின்தொடர்ந்து சென்று கழுத்தை நெரித்து படுகொலை செய்ய காரணம் என அதிர்ச்சியூட்டுகிறார்கள் விசாரணை அதிகாரிகள். இதையடுத்து மகேஸ்வரியின் சந்தேக மரணம் குறித்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சிறுவனை கைது செய்து உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். குணசேகரன் குடும்ப வன்முறையால் தனது மனைவியை இழந்து விட்டார். 2வது செல்ல மகன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வைக்கப்பட்டு விட்டார். குழந்தை வளர்ப்பு என்பது செல்லம் கொஞ்ச வேண்டிய விஷயத்திற்கு செல்லம் கொஞ்சுதல், கண்டிக்க வேண்டிய விஷயத்திற்கு கண்டித்தல் என அறிவுரைகள் நெறிமுறைகள் கூறி சரியான பாதையை நோக்கி வளர்க்க வேண்டும். இல்லையெனில் அது குடும்பத்தையே சிதைத்துவிடும் என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள். இதேபோல கடலூர் மாவட்டத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சின்னசெட்டி தெருவில் வசிப்பவர் விஜயா வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியும் நடராஜ். இவரது மனைவி கோமதி. செவ்வாய்க்கிழமை மதியம் வீட்டுக்கு பின்பக்க கதவு வழியாக புகுந்த 2 மர்ம நபர்கள் வீச்சறிவாளுடன் வந்து வீட்டுக்குள் புகுந்து கோமதியை சர்ற மாறியாக கழுத்தில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோமதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து நகர காவல் ஆய்வாளர் கே அம்பேத்கர் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. படுகாயமடைந்த கோமதியின் 14 வயது இளைய மகன் நன்றாக படித்து 90% வரை நல்ல மதிப்பெண் பெற்றாலும் தாய் எல்லா நேரமும் படிக்கச் சொல்லி அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சிறுவன் தூங்கிக் கொண்டிருந்த தனது தாயை கத்திரிக்கோலால் தாக்கியுள்ளான். பதிலுக்கு தாயும் அவனை தாக்கியுள்ளார். அந்த நேரத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் அந்த சிறுவன் கத்திரிக்கோலால் தனது தாயை குத்தியது தெரிய வந்தது. தாயிடம் விசாரித்த போது சம்பவம் உண்மை என்றும் தனது மகன் மீது நடவடிக்கை வேண்டாம் என்றும் கூறிவிட்டார். இருப்பினும் சிறுவனின் தந்தை நடராஜன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து பெற்றோர்கள் அவனுக்கு உளவியல் சிகிச்சை அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. 14 வயதில் சிறுவனுக்கு என்ன தெரியும்? குழந்தை குணம் என்று சட்டம் சொன்னாலும் செல்போன் சமூக வலைதளங்களின் மூலம் வன்முறையாளர்களாக சிறுவர்கள் திசை மாறி செல்வதையே இந்த 2 சம்பவங்களும் சமூகத்திற்கு உணர்த்துகின்றன. பாசத்தில் செய்தாலும் நேசத்தில் செய்தாலும் ஆவேசத்தில் செய்யும் குற்றம் கேடு தரும்.